நடந்ததொரு வணக்காண்டா எப்புனிய ஆர்ப்பரிக்கும் கலிசரியும் உடமரம் தாம்படுக்கு என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளி முனி ஐயா படுக்கைக்கு கருவ நிழலா உனக்கு தாகத்துக்கு முன்னாடி ஊத்து தண்ணியா கருப்பு இந்த என் நெடுங்குலகத்துக்கு நீ கலிசரியை விட்டு வர்றது எந்த குதிரைடா உன் சொந்த குதிரை வாடா இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசக பசக வந்துடாம நீ காத்தது காத்து அடந்த முடி அழகாய அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த நெடுங்கொல ஏரியாவில் நீ தரும முனின்னு பேரு வாங்குறவனப்போ ஆளுயர விச்சருவா அலறுதுடா கருப்பே ஓர்வா அட ஆளுயர விச்சருவா அசையாது கிநாட்டு என் கருப்பேன் புடியருவா உங்க ஆளுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓடிவாடா உன் இடம நீய மேமாற்றி இந்த நெடுங்குளத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு உன் குதிரை கால் பொன்னிறம்மாய் உன் குதிரை தடம் தங்க நிறம்மா அழகு மலை வனக்காட்ட விட்டு கிளம்புதுடா 18ஆம் படி பெரிய கருப்பு வாடா கருப்பா அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கழுக்கடியா பார்வை பார்த்து இத்தி மரம் அலறுதடா நொண்டி முண்டிட்டு கருப்பு ஹலோ கார்த்திக் சார் போயினால ஹலோ 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 அருமையான மைசேஜ்னா எங்களது பாரதி ஆடியோஸ் சூப்பர் சூப்பர் அப்போ இதில் பேசாருக்கு வர்றா கார்த்தி சார் போய் 2ஆம் மைக்கு அண்ணன் பேஜ் நம்பர் ஹலோ ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனு மகிழுமினாச்சி சொக்கநாதர் மனு மகிழுமினாச்சி ஜக ஜடதி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி 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 பாண்டியகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி அம்பா சிவசங்கரி பரமேஸ்வரி வேண்டும் மரம் தர வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி அம்பா விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கனிந்து
விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணோ குணாநிதியே குருவே சரணோ குறைகள் களையே இதுவே தருணம் குறைகள் களையே இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கனடான மாங்கனியை உண்டாய் கனடான மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர மறுத்திடுமா மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்கு
படைத்தவன் மேல் பணியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பணியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுசிறுத்த கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஒரு விட்டு ஒரு வந்து அப்பப்பா உங்களை பார்க்க வந்தோமுங்க அப்பப்பா பேரு கட்டு போனாதுன்னா அப்பப்பா நம்ம உழப்பு என்ன ஆகுங்க விட்டுட தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் இந்த பாட்டை கேட்டு போய் பூரா பரிச்சு எழுத போறீங்களா 2 வரி வருகை பாடல் அவ்வளோதான் பாடுவேன் இந்த இடம் நமக்கு வேண்டாத ஆள் இடமா தாலுகா ஆட்சியில் பஞ்சாயத்து கிடக்க அந்த இடம் ஆள் வருதா இல்லை நீங்கள் எங்கிட்டு வாங்கடா இந்த வாரு பாவம் என் தங்கச்சி போர்வை விரிச்சு தான் உட்காருங்க நெறிஞ்சு முள்ளு கிடக்கு தாய் இந்தா ஆமாம் பெரிய அதிபர் மையம் இப்போ இப்படி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் டவுசர் இன்னும் கொஞ்சம் சிறுசா போடுப்பா முண்டமாக வரலாமாடா அதுக்கு ஏன்டா அவங்கள வச்சு என்ன இப்போ நிற்கிறிய எல்லாரும் தீபாவளி வந்துருச்சு வாங்கடா போவோம் ஹலோ ஹலோ கார்த்தி சார்பு வச்சு கொஞ்சம் எக்கோ வை உண்மையிலேயே நாடக உலகத்தில் நாங்கள் எல்லாரும் பேர் வாங்கினாலும் ஆடலும் பால் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உலகம் பூரா தெரிகிறது என் தம்பி PS கார்த்திக் ஆடலும் பாடல் பாரதி ரேடியோஸ் உரிமையாளர் கார்த்திக் வாழ்த்துக்கள் நீ என்ன வேணா பண்ணுடா இங்கே டெய்லி ஒரு ஒம்பளை மூஞ்சியை பார்க்குறேன் நீ 50 ஒம்பளையை வச்சுருக்க 50 பிள்ளைகளை வச்சு பொழப்பு கொடுக்குறேன் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் நாடகக்கலை மட்டும் நான் தூக்கி வச்சு எப்பவுமே பேச மாட்டேன் எங்கள் திறமை எங்கள் கலை எங்களோட ஆனால் அத்தனை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளையும் அத்தனை குடும்ப வாழுது அத்தனை பேருமே நல்லா இருக்கான் என்ன கார்த்தி நல்லா இருக்கணும் என்னத்தை பார்த்தியாடா ஆமாம் ஊட விழுந்து பேசுகிறான்டா கார்த்தி இவனுக்கு காசு வெட்டி போடணும்டா எக்கோ வை இந்த நாய் அப்படியே கூட்டு போத்தா அது என்ன வய நாய் ஆட்டில் ஜிப்பி பாறை புசு புசுலாம் கிடக்கு இது என்ன இப்படி இருக்கு கருவ முண்டை நாய் மாதிரி ஏய் மேடம் பாடத்தை கவனிங்க ஊட இந்த ஆத்த மட்டும் சேர போட்டு உட்காந்துருக்கு நீ தான் குழு தலைவியா காசு வாங்கி கொடுக்குறோம் போலையா ஒரே ஒரு கனிக்காக மேலோகத்துல சண்டை நாறுதுடா ஆமா மேலோகத்துல சண்டை நாறுதுடா நீ போய் பாத்தியாக்க இல்லனே அப்ப என்ன மேத்து பாடுற நீ பாடுனே சரி விடு கூட்டத்தோட சேர்ந்து கோயந்தா போட்டதுன்னா கொலக்கட்டை அடைக்கும் அம்மாண்ணே நாரத மகரிஷி ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு சிவபெருமான் குடும்பத்திலே 2 பிள்ளை கணபதி தமிழ் கடவுள் முருகன் கொஞ்ச நேரத்துல லூசு குடிச்சு ஓடலைன்னா என் பேரை மாத்திக்கிறேன் அப்ப என்ன பண்ணாலும் பாடுவீங்க இல்லனே ஏதோ பாடுவேன் உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி வாராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணின்னு ஆரம்பிச்சாரு நாரதரு ஆமா ஆரம்பிச்சாரு நாரதரு சைட்டா முடிச்சேன் பாரு 12வது வாய்ப்பாடு போயிட்டேன் பாரு பொழைச்சுக்கிறவடா ஆனால் கந்த பெருமான் என்ன செஞ்சாரு மயில வர சொல்லி படக்குன்னு ஏறி உட்காந்து உலகத்தை வளவர கிளம்பிட்டாரு மயில் குஞ்சு செத்துறாதானே அத அவட்ட போய் கேளு ஆனா விநாயகர் புத்திசாலி இந்த உலகமே தாய் தந்தைதான் என்று சொல்லி சுத்தி வந்து கனியை வாங்கி
இன்னைக்கு அதனாலதான் சுப நிகழ்ச்சியில அனைவருமே பிள்ளையார் சொல்லி போட்டு பத்திரிக்கை அடிச்சாலும் தொடங்குறோம்டா மண்ட பூனை. ஆமா அண்ணே அண்ணே தந்தை தான் வணங்கி உள்ளே அண்ணே தந்தை நான் வணங்கி அண்ணே தந்தை தான் வணங்கி என்னடும் கோலாட்டா அருப்பு அருமை நல்ல சபை வணங்கி அருவாக்கு சொல்லி வச்சா அங்கால ஈஸ்வரி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனம் கிடைச்சது என் கட்டான கட்டழகி கட்டாட கட்டழகி தரிசனமும் எனக்கு கிடைச்சது என் கட்டான கட்டழகி ஆமா மாட்டு வண்டி கட்டி நெடுங்கொள்ள ஆதி கிளவை வளர்த்த உள்ள மாட்ட ரெண்ட பூட்டிய மாட்டு வண்டி கட்டி உள்ள மாட ரெண்டு பூட்டி நம்ம உள்ள மாட்ட ரெண்ட பூட்டிய ஓடு புள்ள மட ரெண்டு ஓட்டி ரெண்டு புள்ள மட ரெண்டு ஓட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போல வண்டியை ஏமாமா சாயங்காலம் போற வண்டி ஏமாமா சாயங்காலம் போல வண்டியே ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எடன மாமாட்டா சாயங்காலம் போல வண்டியை ஏமாமா கருப்பே வாசலுக்கு அலுயர விச்சருமா அசையாதுடா நாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா ஆளுயர விச்சருவா கருப்பு அலுயர விச்சருவா அசையாது நாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா அசையாக்கி நாட்டு குடியேறுவா கெட்டவர நந்துரமா சாமி கெட்டவரம் தந்துடுமா ஏ சாமி கெட்டவர தந்துரமா 18ஆம் படியா சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி தாட்டா எல்லோ 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 ஒரு தரந்திருச்சு உள்ள என்னடுங்கொலா தாய் உள்ளயா கும்பாஜ விழாவுல ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையே ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு ராசாக்கா அம்மா நாடு திரண்டிருச்சு ஏ ராசா நாடு திரண்டிருச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பொறுமையா நீங்க எல்லாரும் பார்க்கணும் வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் இந்த நெடுங்கொல மண்ணு வீரவிரஞ்ச மண்ணுடா ஆதி பாட்டேன் சொன்ன வாக்கு மாறாத சாமி என்று விளையாண்டு இந்த மக்களை எல்லாம் காக்கணும் என் சாமி சாமி
என்னன்னே தெரியாமல் போனேன். ஏதோ ஒருத்தன் சட்டையை போட்டு நிற்கிறேன், அப்படி கூட்டம் கூடியிருக்கே என்ன. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எந்ததொரு கலையும் தமிழனுடைய அன்பு இல்லாமல் முன்னேற முடியாது. அப்படி அத்தனை பேரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே, தாய்மார்களே, விழா கமிட்டியாளர்களே, காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களே, ஒளிவொலி அமைத்து கொண்டிருக்கின்ற பாரதி ஒளிவொலி நிலையத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த 4 பேர் தான் நம்மளை ரொம்ப பிடிச்ச ஆளுங்க. அது பூராமே எதிரியா. நான் எவ்வளோ பணிவாக கும்பிட்றேன், பதிலுக்கு ஒன்றும் கும்பிடணும் இல்லை கையாவது தட்டணும். பூரா என்னமோ தேண்டாட்டு எடுத்து கவட்டில் கொட்டுவாங்க 4 மாதிரி உட்காந்திங்கன்னா நாடகம் புழு புழுன்னு இருக்கும். ஏதாவது இப்போ இந்த வந்துட்டாங்க. அவனுக்கு அவங்க கூட்டாளி, வயசுக்கு அவன் சேர்க்க என்னடா, வாடா வாடா வாடா, என்ன பண்ண காத்திருக்காங்களோ. பொம்பளை ஆளுகள்லாம் அந்த கும்பாஜத்தில் போய் ஆம்பளைக்கு நிகராக கலந்துக்கங்கத்தான். கும்பாஜி எதுக்கு வைக்கிறா தெரியுமா? தெய்வத்தினுடைய வீரம் குறையாமல் மதுவரையும் புதுப்புச்சு மருள் வீரமும் அந்த அருளும் வரணும் மக்களுக்கு கிடைக்கணுன்றக்காகத்தான் இந்த கும்பாஜியமே. அது யார் போகிறா? யாக குண்டத்துக்கு வந்து கலந்துக்கோங்கன்னு ஐயர் கத்துறாரு. எல்லாம் ஒரு உள்ள ஓலை கேட்டால் புகை ஒத்துக்கிறாதான். அவங்க என்ன உள்ள வெடி மருந்தை வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு போய் உட்காந்து கலந்துக்கிறோம். இதில் எப்போ கூட்டம் கூடும்னா கும்பாஜத்தில் இந்த தண்ணி தெளிப்பாகுவார். அந்த தண்ணி தெளிக்கும் போது ஒருத்தன் தலை மேலே ஒருத்தன் தலையை நீட்டுவேன். ஆமாம், எல்லாத்திலையுமே கலந்துக்கிறோம். தெய்வம் லேசு கிடையாது. ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த ஜாமி. இந்த ஜாமியை உருவாக்க பாட்டைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ உள்ள சந்ததிக்கெல்லாம் தெரியாது. நீ பெரியாள் நான் பெரியாளுன்னு நம்ம எங்கே வேணால் நடந்துக்கலாம். தெய்வத்திட்ட மட்டும் நம்ம நடந்துக்கிட்டோம்னா கடைசியில் தெய்வம் தான் பெரியாள். பழமொழி இருக்குப்பா, அரசி அன்றே கொள்ளுவேன், தெய்வம் நின்று தான் கொள்ளும். இன்றைக்கி ஜாமியே போட்டி ஓட்டு என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. வீம்புக்கு ஆடுவேன், வீம்புக்கு நான் தான் ஆடணும், என் ஜாமி தான் ஆடுவேன். ஆனால் குறி சொல்ல தெரியாது. அப்போல்லாம் பட்டு பட்டுன்னு எங்கள் ஐயா அடிப்பார். எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் ஐயாவை. நான் படித்ததே மல்லலில் தான் படித்தேன். எங்கள் ஐயா கோடாங்கி, களிச்சேரி கோடாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். என் கூட படித்தாலும் கூட ஒருத்தன் டாக்டராக இருக்கேன், ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கேன். அந்தளவுக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தார். எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? வயக்காட்டில் தண்ணி வாச்சினாத்தையும் பாஸ் ஓடுவார். அன்னைக்கு வாத்தியார் வந்தார் நிற போதையில். அவன் விளையாட்டு பீட்டி வாத்தியார், முனியாண்டி வாத்தியார். அவர் தெரியுமாடா? மல்லல தானே அவர் சொந்த ஊர் இருக்காரா? அவர்கிட்டதான் நான் படித்தேன். இன்னொருத்தர் வாத்தியார் இருப்பார் குமாரன்று. அந்த ஆள் தான்டா வீம்புக்கே அடிப்பேன். என்ன இருந்தானே அவனை புலம் தரணும்டா. இப்போலாம் என்னை டச் பண்ண முடியாது, 50 பேர் அடிப்பேன். அப்போ அந்த ஆள் நினச்சி அடிப்பான். அப்போ ஒரு நாள் எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன். பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலன்னு போட்டு அடிக்கிறேன் என்னைய. இப்போ அடிக்க முடியாதுல்ல. இப்போ இதே மல்லல்ல மாறி இருக்குமே. இப்போ அடிக்கிறாப்பலையா? நீ படித்து பிடிங்கி தள்ளிட்ட, என்ன அடிக்கிறாரு, என்ன மாதிரி போகிற? இப்போ அடிக்க முடியாது. இப்போ மல்லல்ல அடிச்சுட்டு சாத்திர சோட்டையை தாண்ட முடியாது. 800 பேர் நிற்பேன் அருவா கம்போட. வாத்தியார் மல்லலுக்கு அருவக்காட்டிலே படுக்க வேண்டியது. ஏன்னா அன்றைய காலத்தில் வாத்தியார் அடித்ததுனால தான் பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய சாதித்த மனிதர்களும் உருவாக்கியிருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. பத்தியா பேசாமல் இருங்கடா, கருத்து போடாதீங்களா. கூட பேசுகிறதுக்கு நான் ஒன்றும் பட்டிமன்றம் நடத்தலை. கவனம் முக்கியம். என் தம்பியெல்லாம் அமைதியாக இருங்கப்பா. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்னையை பார்க்க வரல, அந்த பிள்ளை கப்ளிங்காக வந்திருக்கேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தவனே அங்கிட்டு போய் மண்டி ஓட்டுருவாங்க. மண்டி ஓட்டு என்ன பனங்கிழங்கு பிடிங்கி உரத்த நாட்டில் கொண்டு விற்பாங்க. வேலை மாசரா பாடுறான். இந்த கப்ளிங்னா என்னது? இதை கிளச்சிக்கிட்டு பாரு. வேற தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் ஏற்றி அணைஞ்ச கிளியாஞ்சட்டி மாதிரி மண்டை வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நான் நடத்தப்படுற வாடு ஏமே காலேன் தூதேன் புத்துரு. பேசாமறா. இவன் ஏதாவது அரசியல் எழுத்து விட்டு போயிடான் போலே. அது நமக்கு தேவை கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்க அப்படி இருக்காங்க இவ எப்படி இருக்கான்னு சொல்லுவதை விட நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கணும் ஐயா. இப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மல்லல்ல படித்த ஒரு எம்கேஆர்னு ஒரு பாப்புன்னு இன்றைக்கி உலகத்தில் தெரியாத ஆளே இல்லை. என்னையே பெருமையை சொல்ல வரேன். ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இன்றைக்கி சொல்கிறேன் எல்லாத்தையும். இந்த யூடியூப்பில் ஓட மாட்டா முருகா,
எங்கள் ஆத்தா வேறு முத்துவள்ளி, எங்கள் அப்பா வேறு கண்ணே. எங்கள் அப்பாவும் எங்கள் ஆத்தாவும் சொந்தக்காரங்க பூரா வந்தாங்க. என்ன இந்த காலத்தில் போய் பப்புனுக்கு படிக்கிறீங்க, என்ன பிள்ளை வளர்க்குற, ஏய் பேசாமறா, அமைதியாக இருக்கணும் தம்பி. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கூட்டம் பூரா அப்புறம் கிளஞ்சி போயிடும். நாடகத்தை கெடுத்தேன்னா எல்லா செலவும் உன் தலையில் விழுந்துடும். இந்த செய்தி வீடியோ அவங்க காசு இல்லாமல் கட்டிப்பிட்டு நக்கிட்டு, ஐயா காவல்துறை ஐயா, ஐயா துப்பாக்கி லோடு பண்ணி ஒரு 2 வருஷம் சுடுங்க. துப்பாக்கி கொண்டு வரலையா, கருவு கம்பை ஒடிச்சிடுவாங்கய்யா, கம்பு இல்லையா. என்னத்த சொல்ல, எது சொன்னாலும் எதிர்த்தது பேசினாங்க. எங்கள் அம்மாட்ட அவங்க 2 எல்லா சொந்தக்காரர்களும் பேசினாங்க, என்ன பாப்புன்னு இது ஒரு தொழில கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு தேவையான்ட்டாங்க. அப்படி சொன்ன வாயி இன்னைக்கு இவனை நேரில் என்னைக்காவது சந்திக்க முடியுமான்னு ஏங்குது. இதுதான் சாதிக்கணும். ஒவ்வொரு இளைஞருக்கும் சொல்கிறேன், சும்மா படிக்க போகிறோமா, படிக்க யார் போகிறா, காலேஜ் போகும்போது ஏதாவது பிகரை கரெக்ட் பண்ணுறேன், பூரா வெறி கொண்டு இருந்தேன். அப்படியே ஒரு பிள்ளை சும்மா அப்படி மேலே வட்டத்துக்கு சாரின்னு சொன்னோன்னு சிரிச்சிச்சுன்னா அந்த பிள்ளை பின்னாடியே 7 வருஷம் தெரியுவேன். சிரிச்சிச்சு பார்த்தா கடைசியில் எத்து பல்லா இருக்கும். யார்த்தா அப்படி சிரிக்கிறா? இன்னைக்கு எல்லா மாப்பிள்ளை அதிகமாக இருக்கீங்க. நிறைய பேர் ஆம்பளையாளு கல்யாணம் ஆகாமல் இருக்க ஆள்லாம் கை தூக்கு. நீங்கள்லாம் புத்ரு அண்ணே, உனக்கு ஆகலையா? உள்ள வாவே அண்ணே, நான் இருக்கண்ணே. வேறப்பா. ஏய் என்னடா கூட என் கூட நாடகம் ஆடிட்டு மிஸ்டர் லகுடு, எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பாருண்ணே. உனக்கு என்னடா டெல்லி சர்ச்சு கிருமாடு மாதிரி இருக்க? ஏன் ப்ரோ இல்லை ஓசல் எடுத்தா? இல்லைண்ணே, பொண்ணு கிடைக்கிறண்ணே. பொண்ணு கிடைக்கலையா? வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் பேட்டரி லைட் எடுத்துக்க. சரிண்ணே. எடுத்துகிட்டே போனீங்கன்னா தெற்க உங்கள் ஊர் சுடுகாடு இருக்கான், அங்கே மம்பட்டியில் வெட்டினீங்கன்னா 90 நெஞ்சலும் போகிறோம். சூம்பிட்டு படு பேப்பைய. சட்டியே இன்னும் சேரலை, சட்டி உடம்பு திடுற. இதில் உனக்கு பொண்ணு அப்படி உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுறியா? ஐயா வேணாம்ண்ணே. அவ்வளோதான், 30 ரூபா தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா நெஞ்சல் போ சூப்புறதுக்கு. சார் போயிடா பேசா இருக்கடா கார்த்தி, இவன் பேசுறது எனக்கு அடமான வயசாக கேட்குதுடா. இதில் என்னென்னா மற்ற மைசெட்டில் சொல்லலாம், பிஎஸ் கார்த்தி பாரதி ரேடியோஸில் என்ன வேணாலும் இருக்கும். ஏன்னா அந்த பொருள் அவ்வளோ ஒரு தரமான ஒரு மைசெட். அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போயிருவான். நம்ம குரலே லேடிஸ் குரல் ஆக்கிடுவான்ப்பா. லேசான ஆள் கிடையாது, ரொம்ப டேஞ்சரான பாய். சப்செட்டுக்கு வரேன். ஆம்பளைகளுக்கு நிறையா பேர்த்துக்கு இப்போ கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு கிடைக்கல. கீழே போடார் விக்கி, உண்மைதான்டா. 37 வயசு 38 வயசு 43 வயசு வரைக்கும் மண்டை பொட்டறிஞ்சு போய் இப்படியே திடுறேன். எங்கனையாவது செகநாட்டில் கிடைக்குமான்ட்டு. ஏன் 5 பிள்ளை தாயாக இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்குறோம்ன்றேன். காரணம் முண்டை பிட்டு படத்தை தான் பார்க்க முடியும். ஒன்று எல்லாம் அச்சிடி பிரிண்ட்டுண்ணே. எது அச்சிடி பிரிண்ட்டு? அச்சிடி பிரிண்ட்டு ஏண்டா பேப்பாயமானே. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாரதராஜா காலத்திலேருந்து படம் எடுக்கும்போது நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தது அன்றைய காலத்தில். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு முத்துவள்ளின்னு ஒரு தாய் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன்னு கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாருமே. பெண் குழந்தை தான் என்னை பொறுத்தளவு உயர்ந்தவை என்று சொல்லுவேன். ஏன்னா ஆம்பளை பையன் கொஞ்சம் காலம்தான், எப்பா வண்டி வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டான்னு வைவேன். அவள் அப்பா சொல்லுவார், கருதறத்துட்டு வாங்கி தரேன். போய் 4 பேர்கிட்ட பேசுவேன். எங்கள் அப்பா நேற்று மண்டையாக பேசிவிட்டேன், வெள்ளிக்கிழமை அவனை போட்டுருணும்டா. பெத்த தகப்பனுக்கே அடியாள் சேர்க்குறேன். இந்த உலகம் அப்படி இருக்குது. இந்த விழா கமிட்டி பூரா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கும்பாசி நடத்துகிறீங்க. அந்த விழா கமிட்டியில் உள்ள பெரியவங்களுக்கு பூரா பாதம் தொட்டு நன்றி. உங்களுடைய வேதனையும் உங்களுடைய வலியும் எனக்கு தெரியும். இம்பட்டு கும்பாசியை நடக்கும், 50 பேரும் சாமி கும்பிடுவேன், ஆயி ஊயிண்டுவேன். நாளை கூட்டம் போடும்போது சின்ன பையன் எழுந்திரிச்சு கேள்வி கேட்பேன், டீ செலவு எப்படி 8000 எழுதி வச்சிருக்க, யாகத்துக்கு எதுக்கு செங்கக்கல்லுக்கு எப்படி 2000 வரும். ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் இப்போ தெரியாத இளைஞர்களுக்கு உங்கள் வயது வரும்போது தான் அதை உணர்வார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, பேசின தொகையை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? பேச்சோட பேச்சு அப்படி உள்ளே வச்சாத்தான் எல்லாமே பருப்பு வேகும். ஏன்னா இப்படி சில ஊரில் நாங்கள் மாட்டிக்கிறோம். அன்பாலயத்துக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் 2-3 கார்லாம் வருவாங்கடா. வந்து என்கிட்ட முறைப்படி நாடகம் பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு 10 பேர் முகமாவது எனக்கு தெரியும். இப்போ என் மேனேஜர் வேறு கீரை முண்டை, அங்கேருந்து ஃபோன் அடித்தவொடனே எடுப்பாங்க.
சார் வணக்கம் சார், எம்கேஆர் ஆஃபீஸு சார் அப்படின்வார். ஆனால் கூகுள் பேலே அட்வான்ஸ் வாங்கிடுவார். அப்படி வாங்கி விட்டார். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி யார்கிட்டையா வாங்கினேன், இந்த ஊரில் தான் சார் வாங்கினேன், வீடு விடா தட்டுற அளவுக்கு வச்சுக்கிட்டேன். போய் தட்டி கேட்குறேன் ஒரு ஆள்கிட்ட, காசு அப்படின்னு. எந்த புருஷன்ட்ட பேசினே அந்த புருஷன்ட்ட வாங்கிட்டு போனேன். அதுக்காகத்தான் நாடகம் பேசின ஆள்லாம் இருக்கே இல்லை, அவ்வளோ பூரா 2ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடு, முள்ள மருதமணி வாமம் பண்ணி விடு, அவனே முண்ட குளிர அடிக்க அடிக்க இப்படி போயிடுறான். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு நம்ம ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைந்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவராம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாயா. பின் மீது கனையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். பின் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். அட தென்பாண்டி அட மானாமதுரை அட தாண்டி போனா அட பாத்தியனூர் அட பரம்பக்கூடி அட சந்திரக்கூடி ஒரு டோல் கட்டா கம்பி தூக்கிருச்சு, வண்டி 2 இருச்சு, காசு 120. என் நேரா போனா என் 4 ரோடு வந்துருச்சு. பாம்பன் பாலம் இறங்கியாச்சு, அட இடது ஊரா அங்க படுத்திருக்கார், அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நல்வாக்கு நிகூரையா, நாம் கலாம் அவரை பார்த்து வாரே. உலகத்துள்ள விஞ்ஞானியா, அவர் தமிழ் என்று பெருமதானே. நல்வாக்கு நிகூரையா, ஏபிஜே அப்துல் கலாமை வணங்கி வாரே. அப்துல் கலாம் பாட்டுக்கு கைதட்டாத ஆளுகளை இப்போதான் பார்க்குறேன். கைதட்டணும். இந்தியாவுக்கு அவர் பெருமை சேர்த்து இந்தியாவுக்கு புகழ் சேர்க்கலை, தமிழகத்தில் தமிழ்நாட்டுக்கு பேர் எடுத்து கொடுத்தார். அவர் தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. என்னப்பு அங்கே அந்த பந்தியில் சாப்பாடு வராது, இங்கே வந்து இப்போ நான் பாடுற பாட்டுக்கு இளைஞர் ஊரா கைதட்டுவியே. சீ சீ சீரனுண்ணி சீரனுண்ணி இந்த உருன்ட்டேன். வாங்க போ, என்ன நாடா வேணாம்ட்டால. சரி சரி, அதான் நான் பயந்து படன்னு இருக்கு எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். மாலை செய்தி. இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இருக்காதில்ல தம்பியெல்லாம், எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறைக்கு முதற்கண் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வருக வருக நம்ம வரவேற்று இந்த நாடகம் சீரும் சிறப்புமாக செயல்பட நாடக ரசிகர் அனைவரும் ஒத்துழைப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னத்து அன்பளிப்பு வழங்க விரும்புபவர்கள் உண்டியில் போட்டு நேரடியாக மேடைக்கு வராம விழா கமிட்டியில் கொடுங்க. விழா கமிட்டியில் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதாயா சூப்பர் கிராமம் உண்மையிலேயே.
அதனால இது கொடுக்க வேணான்னு சொல்லாம வரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளியே வரையா இந்த நாடகத்தை பப்புனா நடிக்க வந்திருக்கும் எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் இந்த பொன்னாடை பொறுத்து கண்டாலிமனே இங்கே ஆறுமணியத்தை கொண்டிருக்கும் பெருங்கொண்ட பரதேசி பையன் மகன் என்னை ஏட்டா என் பேரை சொல்லும்போது நச்சுன்னு தும்புறியாரு தரத்தினு பிடிச்ச கண்டாலிமனே உட்கார்றா ஐயா அவனுக்கு இன்னொரு துண்டு சேர்த்து கொடுங்க என் துண்டை கூட கழிச்சுக்கங்கய்யா பத்தாது எதடா கட்டி குளிப்ப இருந்துட்டு போகுது நக்கிட்டு போ உனக்கு என்னடா ஏன்னா ஏய் விடுற பக்கமல்ல கலைஞர்கள் 4 பேர்த்துக்கும் பொன்னாட ஓத்தப்படுற பேரை சொல்லி என்ன பண்ண போற இப்போ பூரா எங்கள் சொந்தங்க தான் அண்ணன் தம்பி தான் நாங்கள் மைசெட்டு பாரதி யூடியூப் காடமங்கலம் முருகன் அங்கிட்டு என்ன மீடியா அம்பாள் ஸ்டுடியோ மதகு வெட்டி தானே துண்டுக்கு மட்டும் வேமா வருவோம் உணர்ச்சியா ராஸ்கல் சொற்ற போட்டுக்கிட்ட வர்ற காவல்துறையில் வந்திருக்கும் ஐயா அவர்கள் மேடைக்கு வரணும்னு கேட்குறேன். ஐயா வாங்கய்யா உங்களை தான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு துண்டு கொடுத்து விடுங்க. இப்போ கோயிலில் பொங்கச்சோறு கொடுக்குற மாதிரி தான் முருகனுக்கு ஒரு துண்டு கொடுத்து விடுங்க. முருகனுக்கு பதிலாக அவனுடைய உதவியாளர் என் தம்பி கீழப்படாரு விக்கிக்கு போட்டு விடுங்க. அப்படி வந்து வாங்குங்கடா, ஆளுக்கு வாங்குங்கடா. எல்லாமே அண்ணன் தம்பி தான்ப்பா, வாங்கப்பா, பாகுபாடு இல்லாமல். இதில் பட்டாப்பட்டியை தச்சு போட்டிருக்க மானாமரில் வை. இந்தா ரூம் பாய் மடிச்சு வை. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணியுடன் அழைக்கிறோம். கொட்டக அமைப்பு கொட்டகை கொட்டகைன்ட்டேன். ஆமாம், இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். இவங்க பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்று இவங்க கிளம்பணும், இல்லை நான் கிளம்பணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது. இப்போ மருதமணி நக்குனேன். ஐயா எடுத்து பேசுகிறாங்க அவங்க. அதை துப்பாக்கி சுடுக்கியா, அது என்னடா அது? ஐயா அது என்னதுயா? மானிட்டரா வாக்கி டாக்கி? ஐயா அமைதியாக சொல்லிட்டு போங்கய்யா. ஐயா இங்கே ஒரு 4 பேர் என்னை பாடாப்படுத்துகிறாங்க. ஐயா இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கிராமத்தாளருக்கு நன்றி. கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள், ஒவ்வொன்று சொல்கிறத கேளுங்க. சிரிக்காதீங்க. நீங்கள் சிரிச்சு சொன்னா இப்போ ஹெல்மெட் போடாமல் ஒரு ஆள் வந்தா ஹெல்மெட் போடலையாப்பா, ஏன் போடலப்பா அப்படின்னா கேட்பானா? எங்கடா ஹெல்மெட்டு அப்படின்னா நாளைக்கு. உண்மையிலேயே காவல்துறை அதிகாரி ஐயா நிறைய நல்லவர் இருக்கார். அவருடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் என்ன வேணா நினைக்கலாம். அதே மாதிரி கூட தப்பிச்சு போயிடுவேன். இங்கேருந்து சிவகங்கை போகலாம், மானாமதுரை போகலாம். ஹெல்மெட் எங்கடா, லைசன்ஸ் இல்லைடா. ஐயோ 100 ரூபா தாயா இருக்குது, 50 ரூபா தாயா இருக்குது, சரி கொடுத்துட்டு போன்ட்டு வாங்க. இப்போ மாட்டிக்கிறவ கண்டா இல்லை. போகும்போதே போனால் போகிறையா மிஷின் எடுங்க கிரிச்சு பிரிச்சு 10,000. வண்டி வைக்கும் போது டங்கு வர அந்த வண்டி எவ்வளோ? 37,000 குறைஞ்சி கொடுக்கவே மாட்டேன். 100 ரூபா குறைஞ்சாலும் வண்டியை கொடுக்க மாட்டேன், உங்களுக்காகத்தான் கொடுக்குறேன்னுவேன். சரி 37,000 கட்டி வண்டி எடுத்தாலும் ஃபைனு எவ்வளோ இருக்குன்னு போடுவேன் பாரு. 77,000 இருக்கும் ஃபைன். அப்படியே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிட்டு போக வேண்டியேன். ஐயா இவன் மேலே கணேஷ் மேலே கேஸ் போடுங்கய்யா. பட்டி ராஸ்கல் அண்ணே இல்லையாடா, என்னைய பப்பு நான் பார்க்கக்கூடாதா? உங்கள் அண்ணன் அதான் கோமாளி. இந்த இடத்துல அண்ணனுக்கு அந்த வேலைப்பா. பங்காளி ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோன்னு சொல்லுவாங்க, அடிச்சு காற்ற கடிச்சிக்கிறாங்க. ஒற்றுமை வேணும், நமக்குள்ளே ஒற்றுமை வேணும். இன்னைக்கு தமிழகத்தில் கொஞ்ச நாளைகளே வெளி மாநிலத்திலிருந்து ஆளுகள் நிறையா வந்துடுவாங்க. நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் தமிழ் உறவுகளே. உங்களுக்கு தெரியாது, இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துட்டேன். ஆந்திரா, ஆமாப்பா பூரா பேரையும் வந்துட்டேன். அவன் பேசவே மாட்டேன், மூட்டு பார்க்க மண்டுக்கிறேன். ஃப்ரை ரைஸ் போடும்போது கொஞ்சம் சிக்கன் பண்ணி போட்டு தருந்தது. நான் விளக்கெண்ணெய் உள்ளே ஊற்றுறேன், மண்ணெண்ணெய் ஊற்றுறேன், ஊற்றி சப்பான்னு அடிக்கிறேன். நம்மளால் தட்டு விட்டு நெய் சேர்ப்பீங்களான்றியா? இப்போ சி எல்லையே சி கிடையாது தம்பி. இது பரவாயில்லடா. அவங்ககிட்ட போய் ஹோட்டல்லையும் நம்ம கேட்க முடியலப்பா. ஒரு வடியல் ஒரு ஆம்புலேட். அவன் என்ன சொல்கிறேன், டிஸ்னா கொல கொல்ல ஒரு கட்டு ஒன்று அப்படின்ட்டியா? என்னடா சொல்கிறியா? அன்னைக்கு ஏன் காரு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டேன், ஹிந்திக்கானே.
எம்கேஆருக்கு 30,000 சம்பளம் கொடுக்குறீங்க, எனக்கு 300 ரூபா கொடுங்கோ, நான் தீய கொளுத்திட்டுலாம் ஆடுவேன்றேன். இதுக்கு வந்துட்டாங்க. அதனால சுதாரிச்சு பொழைச்சிக்கோங்க. ஆனால் நம்ம வயலுக்கு நிறையா பேர் அங்கிட்டு பொண்ணு எடுத்துறாங்க. எடுத்து அதை மூஞ்சி ஊரம் இப்படித்தான் இருக்கான். ஆனால் தமிழச்சனுடைய உண்மையான அழகு யாருக்குமே வராது. என் தமிழச்சி கை தட்டிட்டு போய் காலையில் லோனு வாங்கி வை, புருஷன் என்கிட்டாவது கட்டான்னு நீ உணர்ச்சியாக உட்காந்து சல்லு போடுவேன். இதே உன் மேலே சீனு வருது பொம்பளையில கட்டா. இந்த 100 ரூபா வேலையில் கவனிச்சியா ஆம்பளை ஊரா. ஏய் நான் இப்போ தாப்பா பார்த்தேன், இன்னைக்கு வரும்போது ஆளு ஊரம் உட்காந்துருந்துச்சுங்க. காலையில் வந்தேன் திருச்சுலிக்கு பார்த்தேன், உட்காந்துருக்காங்களே. சரி டயத்துக்கு ஆரம்பா போல மறுபடியும் போனேன். 2 மணி நேரம் கழிச்சு உட்காந்தாங்க. என்னடா 100 நாள் வேலை நடத்துறோம்ட்டாங்க, உட்காந்துருக்குன்னு பார்த்தா சேஜிபி தோண்டுதுடா ஊருனிய. இவங்க பூரா காசு கொடுக்குறதாம்ல 200 ரூபாய்க்கு. இப்போத்தையும் தெரியுது எனக்கு. வேலையெல்லாம் அப்படி வந்துருச்சு. அதே மாதிரி இருப்பா தம்பி, நான் ஒன்றும் கிடையாது, நான் உள்ளே போனால் கூட என்னை கேட்க ஆள் கிடையாது, நான் பாட்டு போயிடுவேன். எப்படி வந்தாலும் எம்கேஆருக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துடும், கூகுள் பே தரமாட்டேன்னு சொல்லி விளாக்கும் ப்ரோ. அமைதியாடுறா. இனிமேல் என்ன பண்ணுறேன்னா தாங்க 10 பேர் ஆளை போட்டு மிஷினை வச்சுக்கோங்கடா, தண்ணி அடிச்சு ஆள் ஊரம் மாடியில் ஏற்றி விடு, விழுந்து கப்பு செப்ப பேர் நொறுக்கட்டும். உன்னையே பார்த்தா எனக்கு எரிச்ச மேலே வருது. பழக்க தடை வச்சு படுக்காதடா மாறிட்டு போயிருந்தேன். தெக்க தலை வச்சு வச்சு தெருவாக்கி வச்சு தண்ணி கண்ணை ஊற்றுவாரா? உண்மைதான்ப்பா. ஏன்னா எச்சு துப்ப முடியாது. மேடையில் துப்புனா காலையில் கொட்டாக்காரு எந்த கண்டாலுமே துப்ப முடியாது. கெட்ட வாரத்தில் வைவாருன்னு ஒரு வாட்டர் கேனை வச்சுக்கிடுவார் இவர். அதுலேயே இருந்தா துப்பி துப்பி டைட்டாக வச்சுட்டாரு. ஒருத்தையும் இங்கே நின்றுட்டு என் நாடகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். போத அவனுக்கு பார்த்துருக்கேன், சரக்கு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இவர் பேர் சொன்னவனே நத்தையும் காட்டாங்க, நத்தையும் காட்டாங்க கிட்டும் கிட்டுன்னு வாங்கினா அவன் இப்படி பார்த்துருக்கேன், அவர் இப்படி பார்த்துருக்காரு. அவன் வெத்தலை வச்சுன்னு தெரியல, சரக்குன்னு பின்னாடி எடுத்து கொண்டு போய் குடித்தவனையே இந்த ஆள் பின்னாடி போய் எதுக்கு குடிச்சவனு கேட்டேன். இந்த சரக்கில் ஒன்றுமே இல்லையா, வெத்தலை எச்சின்னு சொல்லியிருக்கேன். அங்கேயே அவன் வெட்டி 108 வந்துச்சு. மிகா 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 இனிமேல் உன்னை சொல்கிறேன், கேனில் துப்பாத, உன் டேங்கில் துப்பு. பாட்டு என்ன பாட்டு வேணும் கேட்டுக்கொண்டு இட்டுன்னு போய் அங்கிட்டு சொல்றியா? இதோட லூஸ் ஆகணும் இல்லைன்னா பம்பா நதிக்கரை ஓரம் ஐயப்பனை அப்போ பாடுவோம், இப்போ பாடுறேன். எக்கோ வச்சு சார். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணா. காளையார் கோயிலும் காளீஸ்வர சரணம். காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா. கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே தாங்களையே மருதருவர் மறந்தானே. 8 கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா.
சகோதரன் ஊமத்துறை வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறையும் வந்து கட்டபொம்மு சகோதரன் ஊமத்துறை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதுருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் தமிழ்நாட்டுல முக்குலத்தோர் ஒன்று சேர்ந்தா முக்குலத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் யாத்திருக்க மருதுரு பேரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா அதே இது ஒன்று வயலின் போய் இன்னொரு சாங் பாடுவேன் ரைட்டா தம்பி காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் லேசா நீ கலங்கி நிக்காத அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குலத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத முக்குலத்தோர் பேரு ஆமா மருதுவண்டின் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா அகமுடைய வாரிசு ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா அகமுடைய வாரிசு ஐயா அத்தி மரப்பார இன்னும் பேசுது இவங்க பேர ஆமா அத்தி மரப்பார இன்னும் பேசுது இவங்க பேர காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு தமிழ்நாட்டு கோட்டை ஐயா முக்குலத்தோர் சாதி ஐயா தமிழ்நாடு கோட்டை ஐயா முக்குளத்து சாதி ஐயா தமிழ்நாடு கோட்டை ஐயா முக்குலத்தோர் சாதி ஐயா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வழி போற புலத்தி முத்து கொஞ்சம் கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத முக்குலத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கல்லரா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வரட்டும் வசூல் வரணும் ஏன்னா பெட்ரோல் விலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி 100 ரூபா இருந்துச்சு 109 ஆக்கிட்டாங்க நாசமா போக வண்டி மைலேஜ் கொடுக்கல ப்ரோ இந்த பாடலுக்காக அங்கேருந்தே வருது இவன் கரெக்டாக இருக்காண்டாவன் என் நெடுங்குளம் இளைஞர் மன்றம் 500 என் நெடுங்குளம் எஸ் மருதுபாண்டி 200 வல்லணி வினோத்குமார் 100 அன்பளிப்பாக வழங்குகிறார் வசூல் காணாத ப்ரோ இவ்வளோ நேரம் எழுதுனியே காது ஊத்து வீட்டில் மொய் எழுதுன மாதிரி இம்புடுத்தானா ஷூ நான் என்ன செய்வேன் இது இல்லாட்ட நம்ம பொழப்புன்னு அறியிறோம் எல்லாத்தையும் தாண்டிட்டேன் நீ வீட்டில் பொண்டாட்டியை தாண்டிட்ட ஓ வீட்டில் பொண்டாட்டிகிட்ட பயந்து நடுங்குவேன் இங்கே வந்து எம்ஜிஆரை தாண்டிட்ட சிவாஜியை தாண்ட யாரும் தாண்டது கிடையாது இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் கிடையாது திறமைக்குத்தான் பரிசு 1200 மாடு அலங்காநல்லூர் மஞ்சு விரட்டு கொண்டு போனாலும் 1200 மாடும் 1200 வீரர்களும் அந்த காரு பரிசை வாங்குவதில்லை அங்கே திறமை எந்த காளைக்கோ திறமை எந்த வீரனுக்கோ அவர்களுக்கு தான் அந்த காரு பரிசா கிடைக்கும் அதே மாதிரி தான் என்னுடைய திறமை கிடைச்ச சொந்தம் பூரா இதெல்லாம்
என்ன பெரிய ஆளு? அதான் பாப்புன் அவர்களுக்கு நெடுங்குளம் கதிரேசன் அவர்கள் 500 அன்பளிப்பாளி. கதிரேசி அண்ணன் நல்லா இருக்கும். ரவுண்டா 500 அடிச்சவாரு. இந்தா அதே எப்போ திடீர்னு ஏடிஎம் கார்டை கொடுத்துடாதியே, நல்லா கிளச்சி விடுங்க. கிளச்சி மதக்கட்டுங்க, வெறும் கெளுத்தியே மதக்கட்டு. சார்பாக 500 அன்பளிப்பாளி. அன்புக்காகத்தேன். ஒரே ஒரு விஷயம் நான் பெருமைக்கு சொல்லலை, சொல்ல வேண்டிய கட்டாயம் அதேன். நாடக உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, இருந்து கொண்டே இருக்காங்க, வாழ்ந்தாங்க. நாடக உலகத்தில் எனக்கு இந்த எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாடகத்துக்கு இந்த ஆளுக்கு இவ்வளோ சம்பளமா? எல்லாரும் கேளுங்கப்பா. நாடகத்துக்கு இந்த ஆளுக்கு இவ்வளோ காசா? கிடையாது. இந்த ஆள் நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டமா? கிடையாது. இருடா சிலை, உன்னைய மண்ணவாரி தூத்தலைனா என் பேரை பார்த்து வச்சுருந்தான். உடம்புடியாட்ட காசை வட்டி போட்டுருவோண்டா, 3 நாளைக்கு ஓதம் 2 டன் ஆக்கி விட்டுருவேன், இழுத்துக்கிட்டே தெரியும். இருடா, நான் என்ன சொல்ல வரேன், இது அத்தனையுமே எனக்கு சேர்ந்தது இந்த அன்பு எதனாலதுன்னா, நான் செய்த சேவைக்காக, மக்கள் சேவைக்காக. கள்ளிச்சேரி கிராமத்தில் பிறந்தோம். எங்கள் ஊர் பிள்ளத்தி விழாக்குளம். எங்கள் அன்னைங்கெல்லாம் என்னை தூக்கி வளர்த்தது இந்த உட்காந்துருக்கு எங்கள் அண்ணன். நான் எம்பிட்டுக்கான்னு உடையில் அட்டைப்பூச்சி போகும். கள்ளிச்சேரி காளிமுனியா கோயிலுக்கே போக மாட்டேன். இன்னைக்கு அந்த காளிமுனியந்தான் என்னை நாடு ஊரா பேருவங்க வச்சிரு. அட்டைப்பூச்சிக்கு பயப்படுவேன்னே. அப்படி இருந்தால் எங்கள் ஆத்தா வியாழக்கிழமை சந்தைக்கு போகும். அம்மா ஏலே பேப்ப இவனை வெட்டாம இருடா, விடு 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 விடு, அவனா சிவசமாதி அடைஞ்சிருவேன். இப்போ அவனை பாரு, என்ன பண்றே மட்டும் பாரு. அண்ணே இல்லையாடா, நான் அவளை உரிமையா உன் கூட நான் பிறந்தம் நினைச்சதுக்கு வெக்கப்படுறேன்டா. இப்போ பத்தியாடா, அவன் அசலூருக்காரன் நம்மளை வயிறான்டா. அது நாங்கள் பூரா சொந்தக்காரங்க எல்லாருமே. ஐயா ஒழுக்கமா பொழைச்சிட்டு போ, சூத்தொரிச்சு போ. ஒழுக்கமா என்ன? அப்போ வியாழக்கிழமை சந்தைக்கு போயிட்டு இவங்க திருந்த மாட்டாங்க. இந்த நாடகம் முடியும், மறு 48 மண்டலம் வந்துடும். அப்படி அம்மா போயிட்டு அந்த தீமண்டம் வாங்கிட்டு வரும்போது கள்ளிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் அந்த என்ன பஸ்ஸு சுதர்சனா ஆறுன அடிப்பான் பாரு, பாலிபப்பா பாலிபப்பா பாலிபப்பான்றியா. பூரா வெளியிருந்தவெல்லாம் காலுகளுக்கு ஓடுவாங்க. அப்படி இருக்கும்பியா நம்ம ஏரியா. பார்த்தியா, ஒரு பேச்சுக்கு எங்கள் அண்ணே என் செம்பனூர் மருது வம்சம் சார்பாக 1000 அன்பளிப்பாளி. என் பண பொட்டி நீ நல்லா இருக்கணும், நான் வளர்த்த என் காக்கடா காக்கடா ரோம வெட்டாம கிடக்கடா. இவன் கண்ணு வைக்கிறான்டா, இவனுக்கு ஒரு கருங்கல்ல வச்சு திச்சு இருடா. நான் என்ன வேணாம், இது சரி வராது. நான் கொஞ்ச நேரம் இவங்களை காலி பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கேன். என்ன கருத்துரும் பொண்ணலாம் குடியே போடுறேன் தலை. இவ்வளோ நேரம் தெம்மாங்க தாண்டா வாண்ணே. ஐயோ, பூராமே தூக்க வரியில் இருக்காங்களா என்னன்னு சொல்லி. என் நெடுங்குளம் கிராமம் செட்டி ஊரணி கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லட்சுமி கணபதி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ ஆதிசிவன் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாசேவலை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை உள்ளே கிடுக்கிடுக்கு என்று ஆட்டக்கூடிய நிகழ்வான் அசையுது. சரி, பலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வெறுத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மொழி பேசுகிற அஞ்சுதம், தனக்குத்தானே அற்புதமான தனி பாணியை பகுத்து வந்து எந்த ஊருக்கு போனாலும் மறு வருஷம் அந்த மகாலட்சுமியை கூட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லு வளவருக்கு அந்த பிள்ளை படித்த படிப்புக்கு நான் பேச முடியாது. எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அப்படி படித்து எதுக்கு நாடத்துக்கு வரது, நரசு வேலைக்கு போக வேண்டியதானே. அவங்க ஆத்தாப்ப இன்சியில் எம்ஏ சொன்ன ஏமாந்துட்டியா. எம்ஏ ஐயா கேட்கறதுக்கு நாதியே இல்லைங்க தம்பி. ஒரே ஒரு விஷயம், சுற்றி வந்திருக்க ஆளு ஊராமே அவள் ஊரா நாடகத்தை பார்க்க வந்திருக்கா அண்ணே. உண்மை தானே? நீங்கள் 4 பேர் பேசுகிறதுனால ஐயா ஒரு நிமிஷம் இப்படி அவன் காலில் விழுந்தா பேசாமல் இருப்பியா?
இதுக்கு மேல தம்பி வெதர்ல கல்ல விட்டு அவன் படுத்துறான்டா. என்ன வெதர்னா குட்டையாண்ணே? ஏன் கவக்க போச்சு கிளச்சிட்டு பாரு. அவன் தன்னால ஒட்டி போய் கிடக்கான். எதுலடா விட்டு? வாயில. வெறும் வாயில விடாதீங்க, சுடுதண்ணியை வச்சு கொப்புளிச்சுக்கிட்டு. ரேணுகாதேவி சொல்லிட்டியானா? பாட்டுக்கன்று பிறந்து 13 வயது வரைக்கும் தாய்ப்பால் குடித்த ஒரு நாடக உலகத்திலே சினப்பெருச்சாளி என்று அழைக்கக்கூடிய என்னுடைய மச்சான். அக்கா வீட்டுக்காரன் நான் எப்படியும் கண்டல் பண்ணலாம்ப்பா, அண்ணன் தம்பி தான் கண்டல் பண்ணக்கூடாது. நீ பேசாத, உன் வாய்ஸ் அடமா இருக்கும். என்னப்பா அப்படின்னா மாடுகளும் அத்துட்டு போயிருமாடா. பயந்து வருதுனே முருகா சொல்லி வையும், நான் காத்த துள்ளி விட்டுருவேன். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பழைய டிஆர் மகளிங்கீதம் மறைந்தாலும் அதே இடத்தில் நின்று இன்னைக்கு மக்கள் அவர் குரலை ரசிக்க வேண்டும் என்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். அன்பு மச்சான் புதுக்கோட்டை டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு மணிபரசு, பெருங்கொண்ட லூசு மாதிரிலாம் யாருமே லட்சமே இவனுக்கு கஞ்சி ஊற்ற முடியாது. 3 தடவை சோறு வாங்கிட்டு அடுத்து ஒரு பொம்பளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏக்கா வேறு எதாவது அரிசி இருக்கான்னு. சோறு இல்லை அப்படின்ட்டு, அரிசி இருந்தால் ஒரு ஒடியை வாங்கிட்டு வந்து அங்கிட்டு மூளையில் வச்சு உட்காந்து ஊற வச்சு தும்பேன்ப்பா. கெட்ட வய புரோட்டா 7 புரோட்டா வாங்கினேன். நாயம் ஸ்பெஷல் தோசை 3 வாங்கினேன். சரி அது கூட பொழைச்சிட்டு போனேன். ஆமாம் வடைன்றேன், உளுந்த வடை, இதில் நவ்வாள் அதில் நவ்வாள் தின்னுட்டு குசிவிட்டு வேண்டவர் கரைங்க கிருவரத்து போயிருக்கேன். அவன் வேற அன்னைக்கு ஒரு நாள் வேண்டவர் போய் பார்க்குறேன், முண்டமாக படுத்து கிடக்கேன். என்னண்டா பூச்சி கடிக்கு மருந்து. உங்களை வச்சுக்கிட்டு நான் படுற வாடு ஏன் வாயும் அவிஜாரி வாயா இருக்கு. உண்மையை மறைக்க மாட்டேன். அன்பு தம்பி டிஆர் இந்த மணிகண்டன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கும்பாசியம் நடக்குதுன்னா பூ புஷ்பம் மாலை இதெல்லாம் எங்கே போய் வாங்கலாம்? கொத்தனார் நிமிந்தாலுமா? பூ கட்டக்கூடிய இந்த தொழில் செய்யும் கொட்டதான் அதை வாங்க முடியும். அந்த ஒரு புனிதமான தொழில் செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திலேருந்து வந்தவன் இந்த தம்பி. வாழ்த்துக்கள் ஐயா. கதம்பத்தை குறைச்சி அளந்துடாத, 4 இனுக்கு சேர்த்து வை. பூ இது கட்டணும்னா கூட்டு போ. ஒத்த வியாபாரம் போடாது. அன்பு தம்பி இந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். நீ சிரிச்சதுனால ஆடியன்ஸ் பூரா சிரிச்சதுனால விடுறேன், கருத்து போடக்கூடாது. புதுக்கோட்டை அவன் தொண்டனடா அப்படி இருக்கு. பாம்பாட்டி அவன் மாதிரி பாம்பாட்டி மாரிமுத்து என்னண்ணே ஏஜி ஒத்துக்கலானே. ஏஜி காரில் வந்ததுக்கு முத்தண்ணே பாம்பாட்டி மாரிமுத்துன்னு இருக்கேன். 2 நாள் வந்தேன், எனக்கு பவுன்சரா பார்த்துட்டு 3ஆம் நாள் என்ன ஆளை காணாமல் உனக்கு அப்பாவுக்கு போன் அடிக்கிறேன். என் பிள்ளை பொழைச்சதே மறுகுழப்புண்டார். ஏன் பைக்கு கீழே போய் விழுந்துட்டானா எதுவும் கடிச்சு பிடிச்சான்னு கேட்குறேன். ஏசி ஒத்துக்கலையா? ஏசி ஒத்துக்கிறாம கிருகிருன்னு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவட ஏசிக்கிட்டாடா. என்னடா உண்மை. அன்பு தம்பி இங்கே அத்தனை பேருமே பாச உறவுகள், இறக்க சந்திரன் உள்ள மனிதர்கள், வீரத்திலும் சிறந்தவர்கள். இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே இவர்களை கொஞ்ச நேரம் பெத்த தாயை நினைக்க வைக்கணும். பெத்த தாயை நினைச்சு உண்மையான பாசம் இருந்த இங்கே அமர்ந்திருக்கின்ற உறவுகள் ஒரு சொட்டு கண்ணீர் விடணும். அப்படி ஒரு பாட்டு எனக்காக பாடுவியாடா? பாடுப்போ என் தங்கம், பாடுங்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண் பாடல். மணி ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் தேடுவனம்மா
குடி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்திட விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்திட விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்திட விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் சூப்பர். ஏன்னா இதான கிசும் பண்ணுறேன் இருந்திருந்த மாட்டேன் ப்ரோ. மிருதங்க சக்கரவர்த்தி மரங்கத்துவான் கோடையிடி குமரன் நத்திந்து புகழ் எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அடிப்பு ஏன்னா 4 மணி நேரம் வாசித்தாலும் விடிய விடிய நீங்கள் தான் வாசிக்க போறீங்க. எல்லா பாட்டுக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனால தான் எனக்கு காசு வருதா. அண்ணன் பப்புன் அவர்களுக்கு எம் வேளாங்குளம் எஸ்கே இன்ஜினியரிங் சார்பாக 500 அன்பளிப்பாங்க. நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணே மண்ணை கலைச்சிக்கிட்டு மண்டி ஓடுறதில் கட்டிக்காரன். மண்டி போட்டு அண்ணன் என்ன ஒன்று சீம்பால் வீச்சுவார். நீ வேலையை பாருங்க மிஸ்டர் ஆமாமன்ட்ட. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதத்துவான் கோடைகிடி குமரன் இவர்களை போன்று இவரும் பேர் வாங்க வேண்டும் நினைக்கிறேன். அண்ணே நீ வாசிக்கிறதுல இந்த இளைஞர்கள் லேசாக எந்திரிக்காமல் ஆடணும். எந்திரிக்க வச்சிடாத. ஏன்னா நீ வந்து திகிடும் கூட ஏஆர்எம் கம்பெனியில் இருந்தவன் மடார் மடார் அடிச்சுப்பா உட்காந்து ஆட சொல்றியா? இப்படி ஒரு தொண்டையை எங்கனையும் பார்க்கலடா. சேஜிபி வேர்க்கட்டியை பிடுங்கணும் மாதிரி. எவ்வா 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 போதும்டா. நீ தான்டா டிரைவர். உன்னே தாண்டா ஆல்ரவுண்டு போ. பலவாத்திய மன்னன் எங்கள் அண்ணன் எல்லா இசைக்கருவியும் சுத்தமாக அலசி விட்டு வாசிப்பேன். ஏபடி பேசாதப்பா. புதுக்கோட்டை ஏக்கி அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்.
அருமை அருமை. கேரளாவில் போய் சண்டை மேலே மட்டும் நம்ம 1.5 லட்சம் கொடுத்துட்டு வந்து ரூம்பு போட்டு அடிக்கிறத விட உனக்கு ஒரு கோட்டு 300 ரூபா கொடுத்தா ஒரு முளைப்பாரியை செலுத்திடுவே போலையாப்பா. அடி பிரித்து எடுக்கிறாங்க அண்ணே. அண்ணே கும்பாசியம் நடக்குது. கும்பாசியத்துக்கு ஏதாவது இசைக்கருவி வச்சுருக்கியா? என்ன பார்க்கணுமா? செய்தி ஒரு கட்டம் கணேஷ் போல ஒரு பாயிட்டு கொடு. ஏடா இது ஆயா தமிழ்நாட்டை உள்ள நக்கல் பேசுன்றது. என்ன ஜோலி முடிஞ்சு? நாளைக்கு காலையில் நீங்கள் கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது அந்த கரடையம் வர்றது யாருன்னா பெருமாள். கரடையம் பெருமாள் யார்? கிருஷ்ணனுடைய வாகனம். அவருக்கு பிடிச்ச இசையே இந்த சங்குதாயா. எப்படி அப்படியும் பேசுவேன், நான் எப்படியும் பேசுவேன். எல்லாரும் நினச்சிருப்பீங்கள சங்கு ஊதி எங்கள் அப்பத்தாவை காலி பண்ணிட்டேன்னு நினைப்பேன். அப்படி சொல்ல மாட்டேன். நீ முந்திக்கிட்டீங்கன்னா நான் புரட்டி விட்டுருவேன். மயிரை புடுங்குது. இன்னொரு சங்கு இருக்குன்னா அவனை விழுந்துட்டு கடி. அவன் வாச்சானா மணிக்கட்டரை ஒடிச்சு போய் நீ வாசிக்கலாம். சங்கு இல்லாமல் வேற ஏதாவது புதுசாக பூதி அண்ணே. ஏதாவது வாடிப்பட்டி அடி, கிழக்குப்பட்டி அடி, தக்குப்பட்டி அடி அண்ணே. இல்லை முதல் நல்லா இருந்தவே கிறுக்கு முடிச்சிட்டேன் அண்ணே. இப்போ நீ அடித்த அடியும் தமிழுடைய வீரத்தை காமிக்கக்கூடிய அடிதான். வீரம் நிலைந்த தமிழன் வீரம் விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளையை கொண்டு போகும்போது அடிக்கிற அடி உன்னை நான் காப்பாற்றி விட்டுட்டேன். ஆனால் நீ அடித்தது நீர்மலை அடிடா. ஒழுக்கமாக இருந்துக்க கொண்டே ஒரே உன்னே. போட்டதுக்கு நீ என்னென்ன செய்யறேன்னு நான் பார்க்கிறேன்டா. ஏன் பொழைக்கிறது கடைசிதான். இப்போ எதில் சூத்தரிக்க போகுதுன்னு நினைக்கப்பா. எல்லாத்தையும் கொண்டு விட்டாளப்பா. ஐஸ் ஐஸ் கப் ஐஸ் கோன் ஐஸ் கிரீம் ஐஸ். அதே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான்டா. சைக்கிள் பெடல், இந்த வர கட்டில் கால், அங்கே வர போரிங் பவுடரு, பேம்பஸு, யானை லூப்பெல்லாம் கொண்டு வந்துட்டான். இவங்க 3 பேரும் நல்லா பேர் வாங்கிட்டாங்க. நீ என்ன செய்ய போகிற? மோசமான வய ஊரில் வந்து மாட்டிக்கிட்டான். ஏதாவது செஞ்சு விட்டு போ. செய்ய தெரியாம என்ன சொல்ல வர? உண்மையிலேயே அவரை நகைச்சுவைக்காக சொல்கிறேன். பூவரசகுடி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோவிலுக்கும் பூசாரி யாருன்னா வருதேன். வா அங்கிட்டு வா. நல்லதுக்கு தானே சொல்கிறேன். எதிர்த்து பொங்கச்சோறுன்ற மாதிரி இங்கிட்டு வா. பூவரசகுடி என் நண்பன் சண்முகம் அவர்கள் சீன் தாளம் போடு. பொங்கனே போடு. யாரும் வாசிக்காத போடு. சார் நாளைக்கு வா செய்கிறேன். போ சப்பாவா சாமி அழைக்க போறேன். இந்த பேர் வாங்கிறதுக்கு நாடகத்தில் போய் 4 பேர் இந்த கலிஜேரிக்காரன் நம்மளை பார்ப்பணும் சாமி கூப்பிட்றானப்பான்னு சொல்கிறதுக்காக நான் கூப்பிடல. தம்பி ஒழுக்கமாக இருக்கணும். நானும் இந்த கீயாட்டுக்காரன் தான். என்னை பார்த்தா உனக்கு ஹிந்திக்காரன் மாதிரி தெரியுதாடா? பேசாமல் இரு தம்பி. இப்போ வேறு மாதிரி இழுத்து விட்டு போயிருவேன். அப்புறம் என்னுடைய தொழில் நான் சிரிக்க வைக்கிறது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வந்ததுலேருந்து சொல்கிறேன் தம்பியெல்லாம், அன்னைக்கெல்லாம் எல்லோரும் உட்காந்துருக்கேன். நான் எத்தனை தடவை சொல்கிறது? அப்புறம் கோவப்படலப்பா. சொல்ல சொல்ல கேட்காம பேசிக்கிட்டே இருந்தேன். என்ன அர்த்தம்? ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, புன்னகை அரசி,
நாடக உலகத்திலே எத்தனை லட்சணம் உள்ள பெண்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைக்குன்னு ஒரு அமைப்பு. சிரிக்கிறது, சிமெண்ட் மூட கம்பெனி பிராண்டு, செவரொட்டி கூடுன ரேட்டு. நான் என்ன வர்ணிச்சாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கணவன் வெரி டேஞ்சர். யூடியூப்பில் பார்த்துட்டு என்னை அடியால் வச்சு அடிக்க வர்றாங்க. இதில் எல்லா பிள்ளைட்டையும் மாற்றுறது மருதமணிதான். ஒத்த கண்ணு வேற மூடிக்கிறோம், தெரியாமல் தொட்டு புரியாமல் புரிஞ்சுட்டு அடி வாங்கிட்டு எனக்கு சித்தி மகன்றேன். சரி பழகி அன்பு அத்த மகள் ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமே. எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டாத்து வந்தாடி. அரைச்ச மாவை அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்த்து பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடியம்மா எம்மா 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 எம்மம்மா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக ஊரிலிருந்து ஒரே ஒரு கருவணத்தை கையில் வைத்து கொண்டு கடுமையாக வாமப்பு செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றொரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது பாரதி ஆடியோஸ் PS கார்த்திக் மைசெட். அதன் உரிமையாளர் இன்னைக்கு ஆடனம்பால் நிகழ்ச்சியிலே வெற்றி வாகை சூடி கொண்டு வந்திருக்கிறான் ஒரு தமிழன். அது யாருன்னா என் தம்பி PS கார்த்திக். ஒரு கைதட்டு கொடுக்கலாம், அவனுடைய ரசிகன் நான். ஏன்னா 40 பிள்ளை வச்சுருக்கான், நான் ஒரு பிள்ளையை வச்சுட்டு கிழிச்சிட்டு வைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு. அந்த தொழிலுக்கு அத்தனை கலைஞர் இருந்தால் தாப்பா அவங்க ரசிப்பாங்க. ஒரு பிள்ளைய போய் ஒட்டடா ஒட்டடான்னா எத்தனை தடவை ஒட்டடை அடிப்பேன், செவர் கரைஞ்சிரும்டா. நான் ஒரே ஒரு கிளியை வச்சுட்டு டெய்லி சீட் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த கப்ளிங் நல்லா தான் இருக்கும். இந்த அவ்வளோதான், திருந்த மாட்டேன், நான் லூஸ் ஆகிட்டேன். விட்டு கொட்டை அமைப்பு, கொட்டகை அமைப்பு, சின்ன கண்ணு வேளாங்குளம், அருமையான கொட்டகை தட்டியில் போட்டிருக்காப்புல. இப்போ பூரா அங்கே கொட்டை பூராமே டிஜிட்டலில் வந்துருச்சு, துணி தான் அப்படியே சுருட்டிக்கிட்டே போயிடலாம். அவன் பேரம் பேத்தி பாட்டம் போட்டேன் காலத்தில் வரைக்கும் பொழைச்சிக்கலாம். மழை வேஞ்சால் தெருவில் போய் நெல் விடுவேன். தொட்டையே இன்னைக்கு நனையாமல் இருந்துச்சு. அது சும்மா ஒரு சாத்திரப்புக்கு கலாச்சாரத்துக்கு போடுறது. பந்தல் போட்டால் ஏதாவது ஒரு சுபகாரியமாக இருக்கும்ன்றதுக்காக 10 பேர் போகிறவங்க பார்த்துட்டு போவாங்க. என்ன பந்தல் போட்டிருக்கு, என் நெடுங்குளத்தில் என்ன கொட்டா போட்டிருக்கேன், என்னப்பா கும்பாஜியா, அதுக்கு தான் மை செட்டு கட்டினா. இந்த மை செட்டு எதுக்கு போடுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? 1 2 3 4 hours இட்ஸ் வெரி டேஞ்சர். 4 hours இஸ் புழக்க லாங். புழக்க வாங்க மை செட்டு எதுக்கு போகிறாங்க தெரியுமா? இந்த கும்பாசியம் புண்ணியமான புனிதமான நிகழ்வுகள் ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னா அந்த தவறானது இருக்குது தெரியுமா? ஒரு திஷ்டி ஏதாவது மேலே சத்தம் கேட்கும்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாதுதே அந்த மை செட்டே கண்டுபிடிச்சது. உண்மை அதேன். சுப நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் மை செட்டு. அவங்க மை செட்டில் என் தம்பி கார்த்திலாம் ஊப்பர் வச்சிருக்கியாடா, ஊப்பர் அதிரும்பா, கவட்டுக்குள்ளே வச்சு போட்டு விட்டாங்கன்னா சட்டிகிட்டெல்லாம் கலண்டு பாட்டை போட்டு விட்டு கொட்டாய் பின்னாடி போட்டு விட்டுருக்கேன். ஒரு ஆள் பாவம் கிடையில படுத்து கிடந்தவர் இருக்கு, கட்டுடோட விழுந்து முளை குச்சி மூக்காந்தில் அடிச்சு அதில் அடி வாங்கினால்தான் அந்த முளை குச்சி மாதிரியே. தொடரட்டும் PS கார்த்திகருடைய நடனாட்டியமும் பேர் வாங்கட்டும், பாரதி மைசெட்டும் பேர் வாங்கட்டும். எல்லா வல்ல இறைவன் உனக்கு அருள் புரியட்டும். யாரும் எதை பேசினாலும் கவலைப்படாத, உனக்கு சரின்னு படுதோ அதை செய். இந்த உலகத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டா இந்த வருங்காலத்தில் யாரும் வாழ முடியாது. ஒரு ஊரில் ஒரு ஆளை 1000 பேர் தினசரி பேசுகிறாங்கன்னா அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய பேரும் பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். இதே உண்மை. காய்ச்ச மரத்தில் கல்லடி விழுவும்னு சொல்லுவாங்க.
எனக்கெல்லாம் 12-16 கண்டனரில் வரும். கல், முண்டு கல், எம்சாண்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா. போராம நிறைந்த உலகத்திலே அதை காதில் வாங்காமல் போட்டி போட்டு வாழ கற்றுக்கிட்டவன் பொழைச்சிக்கிருவேன். எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும். ஏனே போராமல் இல்லாமல் இருக்கா பங்காளி? ஓன்ட்ட நான் கேட்கவே இல்லைடா. ஏன்ட்ட நான் போடா. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். என் நெடுங்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் வர சொன்னது இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டு கொடுக்குறேன். இந்த கிராமம் தான் நாடகம் வச்சுச்சு. என் நெடுங்குளம் கிராமத்தாரர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த என் நெடுங்குளத்துக்கு இத்தனை வெளியில் உள்ள சொந்தங்களை பூரா நம்ம உறவுகளை எல்லாம் அழைத்து வந்தது யாருன்னா யூடியூப் சேனல் தான். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் ஆறுமுக தேவர் மகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணும் எல்லாருமே. தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து இந்த வாரு மண்டக்கரையான வரும்போதே எலி குறுக்க வச்சு அப்படியே டிரைவர் ரிவல்ஸ் எடுப்பேன்னு பார்த்து ஏற்றிட்டேன். அது என்ன மீடியா? அம்பாள் மீடியா மதகுபட்டி. அந்த அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அங்கிட்டு போய் நீ ஓத்தவமானு வைவேன். அவனுக்கு மட்டும் உன் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன்னு. எல்லாமே அண்ணன் தம்பி தான். நல்லாரு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் அவ்வளோதான். ஒரு 1/2 hour தான். அப்புறம் முன்னு ஓடிடுவேன். நான் ஏன்ட்ட பேசுகிறது சரி ப்ரோ. டான்ஸு ஜெயப்பிரியா வரும்போதெல்லாம் இப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே பொழைக்கிறது கடுசு நான். ஐயா சொல்கிறத கேளுங்க ஐயா. பொம்பளை பிள்ளை வருதுன்னா ஏல இவன் என்னடா மனத்தவளம். ஏன்னா என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் சகோதரி மாதிரி தான். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ நம்ம மனைவிமார்களோ இப்படி நிப்பாட்டி வச்சு ஒரு பிள்ளை ஆட விடுவோமா? விட மாட்டோம். நாடக ரசிப்பு கண்ணோட்டத்தில் மட்டும் ரசிக்கணும். அந்த பிள்ளைய எதுவும் பேசுகிறாதிய. பாதம் தொட்டு கேட்குறேன். பொம்பளை பிள்ளைய என்ன நீ எப்படி வேணா வை பங்காளி வஞ்சிட்டு போ. ஏன்னா உங்களுக்கு இந்த கோமாளி எம்கேஆர் தேவையில்லாமல் இருக்கலாம். நீங்கள் அத்தனை பேரும் அண்ணன் தம்பி 100 வருஷத்துக்கு எனக்கு வேணும். எனக்கு சொந்தங்கள் இல்லையே. உங்களை விட்டு யாரு இல்லை. 7 வருஷத்துக்கு என் கரை என்னை விட்டு விளையா. உங்களிடம் பேசிக்கொண்டு ஐயா உன் மூத்திரத்தை குடிக்கிறியா அப்படியா? உன் கோமியத்தை மண்டவெல்லாம் போட்டு நான் சாப்பிட்றேன் விடு. இதுக்கு மேலே நான் எப்படா இறங்குறது? அங்கே நான் இறங்கி போய் கும்பிடவாடா. குதூதன் வருதடா. என்னுடைய குருநாதர் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நான் பிறந்த ஊர் பிள்ளத்தி விழாக்குளம், என்னுடைய தாய் கிராமம். நான் வளர்ந்த ஊர். என்னை வளர்த்தது கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் 7 வீடு தான். 7 வீடு தான். 5:45 கதவை பூட்டிடுவாங்க. 7 வீடு தான். ஆனால் அந்த ஊர் மாதிரி ஒரு ஒற்றுமை எங்கேயும் இருக்காது. எங்கள் ஊர் கள்ளிச்சேரி மாதிரி. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் கஞ்சி குடிக்க மாட்டேன். எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போனோம்னா எங்கள் பெரியம்மா கதவை பூட்டிடும். காசு வெட்டி போட்டிருக்கேப்பா, நம்ம வீட்டில் தண்ணி குடிக்க கிடையாது. அப்படி ஒரு டேஞ்சர் பைய ஊர். ஆனால் அந்த 7 வீடு இன்னைக்கு 7 லோகம் வரைக்கும் தெரியுதுன்னா அந்த கோமாளி தான். அண்ணனாங்க எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. அப்பாவுக்கு பேர் சேர்க்கறதோட அம்மாவுக்கு தான் பேர் சேர்க்கணும். ஏன்னு கேளு, நம்ம ஏரியாவில் சாராயங்காய்ச்சின ஏரியா. அப்பா சாராயம் குடிச்சிட்டு வந்து அடிக்கும் போது நம்மளே அம்புட்டு அடி வாங்கிக்கிட்டு மடிக்கலை ஓட்டு பாதுகாத்தவ யாருன்னா தாய் தானே. எங்கள் அம்மா பிறந்த ஊர் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை உறவுகள் என்று சொன்னாலும் நானும் என்னுடைய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயம் அதனுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்திரி வயர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் தான் எல்லாரும் என்னை வச்சது பேர். அது எங்கள் அம்மா அப்பா வச்சது. இன்னைக்கு
எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த 3 எழுத்து தான். MKR. MKR பபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே இல்ல குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே இல்ல குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் இல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே. ஹலோ சார் போய் கண்ண தங்கம் கார்த்தி மாமன்னர் மருதர் ஒரு புகழை பாடணும். 18 சித்தரிலே ஒரு சித்தராக வணங்கக்கூடிய பசுமனோனா முத்துராமலிங்க தேவர் ஐயா புகழை பாடிவிட்டு 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசுமன் முத்துராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையா சொன்னாங்க. இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. இந்துராணி பெற்றெடுத்த தங்கமுங்கு தேவரையா தங்கமுங்கு. இந்த எக்குளம் வணங்குகின்ற செல்லமுங்க. இந்த எக்குளம் வணங்குகின்ற சித்தருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. இருக்கலாம், தெரியல என்னவா இருக்கும். அண்ணே எல்லாருக்கும் வணக்கம். நீங்களும் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம். என்னோட வாய்ஸ் தானே அது. அந்த பேசா இருக்கிற மாதிரி இருக்கு. பேச குறைஞ்சே பேசாம அண்ணப்பையா. சரி வந்தமா ஆடத்த ஆரம்பிச்சோமா. தாக்கல உள்ள விட்ட மாட்டேங்கிறாங்க. எங்க சிரி பாப்போம். தெரியாம கேட்டுட்டேன். நான் சூடானே மோகினி கை தீண்டானே மாங்கனி.
இருங்கண்ணே ஏனே நீங்க வேற ஐயோ வந்துருச்சு கோடி பணம் இருக்கு நீ ஜோடி பணம் கேட்டா சமஜ கறி இருக்கு சந்த கடையில நீ சமஜ பொண்ணு கேட்டா சொத்தல கேட்டாலும் வரமாட்டேன் கட்டி வச்சு கேட்டாலும் வரமாட்டேன் பரம்பரையா குத்து பிடிச்சது நாங்க பணகாசுக்கு விக்க முடியாது போங்க பரம்பரையா குத்து பிடிச்சது நாங்க பணகாசுக்கு விக்க முடியாது போங்க நான் சூடானே என்ன காதலி போறாயிரம் உண்டு ஆனா என்ன கட்டுகிற நிமிடம் உண்டு உனக்கு மாத்தப்பட எனக்கு ஆசை ஆனா எனக்கு முத முத இந்த ஆட்டம் ஆமலகே அனுபூதே வரமாட்டேன் பிள்ளப்பட்ட காலினா தரமாட்டேன் நிமிடனே கட்டப்பட்டவங்க வாங்க இல்ல நீட்டு படுக்க வீட்டுக்கு போங்க ஓஹோ நிமிடனே கட்டப்பட்டவங்க வாங்க இல்ல நீட்டு படுக்க வீட்டுக்கு போங்க நான் சூடானே நீ நீடாதே வாங்கடி ஆத்தாடி மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்குது முத சூடானத்துல விட்டாச்சு சரி, அடுத்து? அடுத்தாக்கல வேற மாதிரி மாத்தி அடுத்த ஐஸ் தண்ணிக்குள்ள விட வேண்டியதானே? இப்ப அப்படித்தான் இருக்குது என்னமோ தெரியல எனக்கு மச்சான பாரடி ஹே 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 மச்சமுள்ளானடி ஹே 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 மச்சான பாரடி மச்சமுள்ளானடி ஆளரும் பணி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாரடி ஆளே பாரடினா இவர் வீசே வச்ச பிள்ளா ஆளு பாரு நல்லா இவர் மீசே வச்ச பிள்ளா ஆளே பாரடினா இவர் மீசே வச்ச பிள்ளா பாயமுடி மாமேதா ஆள போனே ஆளடா கஞ்சனையுள் வீரனா அடக்கிடி நாக்கு தானு தானா தானன தானு என்னங்க என்ன சொன்ன ஜோதி இருங்க அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை வார்த்தை கேக்குறீங்க நான் என்ன செய்ய ஐயா நீங்க பேசாம இருங்க முதல்ல என்ன தொண்டடா சாமி இது இங்க நல்லா இருக்கு மச்சான பாரு மச்சான பாரடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி என்னங்க நீங்க இருக்கும்போது குர்ரா குர்ரான்னு கேக்குறீங்க கோவப்படும் போது எனக்கு அப்படித்தான் இருக்கு.
உள்ள ஆல்ரெடி பிரியோ என்னடி போட்டா போஸ் போட்டா போஸ் ஆத்தி என்னாச்சு இல்ல அது ஒரு போஸ் ஆத்திங்கிறது ஆட்டியா ஆத்தி இங்கே எனக்கு கோவம் வச்சு மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவேன்